டே 8 ஸ்கூல் மினி பிளாக் பார்க்கலாமா? அஃபிஷியலாக பாப்பாக்கு இன்றைக்கி தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இத்தனை நாள் ஆஃப் டே, இன்னையிலேருந்து தான் ஃபுல் டே சொல்லியிருக்காங்க. அதுவும் 2:30 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பாப்பாவுக்கு பிடிச்ச பருப்பு ஓவே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அரிசி பருப்பெல்லாம் ஊற போட்டேன். எப்பயும் போல் கேரட்டு, உருளைக்கிழங்கு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டுட்டு அஃபிஷியலாக போடுற மாதிரி அந்த 4 இது மேனட்ரியாக கண்டிப்பாக போடணும். ஜீரகம், மஞ்சப்பொடி, பூண்டு, பெருங்காயத்தூள் போட்டு குக்கரில் வந்து ஒரு 4-5 விசில் வச்சுட்டு நல்லா கொலைய வேக வச்சுட்டா பாப்பாவுக்கு வந்து ஈஸியாக எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். அதனால் எடுத்து நல்லா மசிச்சுட்டு டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு மேலே நெய் ஊற்றிட்டா கொஞ்சம் காயாமல் இருக்கும். அது ஹெல்த்தியும் கூடல. அதனால் எப்பவுமே ஒரு ஸ்பூன் நெய் வந்து அவளுக்கு ஃபுட்டில் ஆட் பண்ணிடுவேன். அதை வச்சுட்டு தொட்டுக்க வந்து கீரை வைக்கணும். கீரை மீன்ஸ் ஏதாச்சும் ஒரு காய் வச்சு விட சொன்னாங்க. அதனால் கீரை ப்ளஸ் ஸ்நாக்ஸுக்காக வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நைட்டே சுண்டல் ஊற போட்டாச்சு. ஸோ சுண்டலை எடுத்துகிட்டு அதை வேக போட்டு சுண்டல் குழம்பு எங்களுக்கு வச்சாச்சு. பாப்பாவுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து கீரைக்கு காயாகவும் ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டலையும் வந்து வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அப்புறம் கொஞ்சம் மக்கானா கேட்டால், அதனால் மக்கானா வந்து நேற்றே வந்து பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. அதை போட்டுட்டு ஹாட் வாட்டர் வந்து வாட்டர் கேனில் ஊற்றி அனுப்பியாச்சு. ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எல்லாருமே அழுதுட்டு தான் போவாங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஹனி மட்டும் சிரிச்சுக்கிட்டே போவான்னு. அம்மா இன்றைக்கி ஃபுல் டேன்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக போனால். இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி பிள்ளைங்க எல்லாருமே இவ்வளோ ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போகிறத பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கூலில் அந்த என்விரான்மெண்ட்டை அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே ஆக்டிவிட்டி தான் பண்ண வைக்கிறாங்கங்க. நம்ம இருக்கிறப்ப தான் வந்து பெரம்பு வச்சு அடிக்கிறது செய்கிறது. இப்போலாம் அடிக்காமல் அவங்களும் கூட சேர்ந்து விளாட்றதுனால பிள்ளைங்களும் ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்கங்க. இந்த ஜென்ரேஷன் ஸ்கூல் பிள்ளைங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் பிள்ளைங்களாம் அழுகாமல் ஸ்கூலுக்கு போகிறாங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய்.